அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நாளை தினம் ஃபின்னிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது. அது 0 ஆர் ஹீரோ இம்பேக்ட் எப்படி இருக்கும், அதில் வைடு ஸ்ட்ராங்கல் அமைஞ்சிருக்கு, அதன் தாக்கம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதன் போக இன்றைய தினத்தோட ஸ்டாக் இம்பேக்ட் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அதையும் சேர்த்து பார்க்கலாம். இது பாருங்கள், ஃபின்னிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று முடிவுற்ற விலை 18,753, இன்றைக்கி 18,910. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 170 புள்ளிகள் பக்கம், நம்மளுக்கு 160 புள்ளிகள் நம்மளுக்கு கேப் அப் கொடுத்துருக்காங்க. ஹை 19,006, லோ வந்து 18,822. அப்போது ஒரு 180 புள்ளிகள் பயணம், ஒரு நாளோட ரேஞ்ச் 180 புள்ளிகளாக இருந்திருக்கு. இன்றைக்கி முடிவுற்ற விலை 18,992, அதாவது 19,000க்கு மேலே சென்று கீழே வந்திருக்கு. ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தா பெரிய இம்பேக்டட் ப்ரீமியம் அப்படிங்கிறது இல்லை, நம்மளுக்கு ஒரு 10 புள்ளிகள் தான் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. அதே அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுவும் பெரிய ப்ரீமியம் நம்மளுக்கு இம்பேக்டடாக இல்லை. ஜூன் மந்த்து தான் 19,100 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 19,000 கால் ஆப்ஷன், 18,800 புட் ஆப்ஷன், இதுதான் போட்டியாளராக இருக்கிறாங்க. அப்போது 19,000 கால் நம்மளுக்கு 47 ரூபாயும், 18,800 புட் 6 ரூபாய்னா அப்போ மொத்தம் 53 ரூபாய். இதுதான் அதிகமான ஸ்ட்ராங்கல் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அப்போ 18,800 புட்டையும் 19,000 காலையும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றனால இது ஷார்ட் ஸ்ட்ரேடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது மொத்த ப்ரீமியம் நம்மளுக்கு 53ங்கும் போது 19,000 ப்ளஸ் 53, அதே மாதிரி 18,800 மைனஸ் 53. அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு 18,747 19,053 வரை ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைகிறது. அப்போ இந்த கேப் 200 பாயிண்ட் இருக்கிறனால தான் ரொம்ப வைடு ஸ்ட்ராங்கல்னு சொல்கிறோம். அப்போது 18,800 19,000க்கு உட்பட்டு சந்தை முடிஞ்சதுன்னா இந்த ரெண்டு ப்ரீமியமே ஜீரோவாக மாறிவிடும். அப்போது இது என்ன ஆகும்னா, இதை ஷார்ட் ஸ்ட்ராங்கல் பண்ணவங்களுக்கு அது அப்படியே 53 ரூபா பேக்கெட் ஆகிடும். அப்போ இவங்களுக்கு லாஸ் எங்கே வரும் அப்படின்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட்னா 19,053க்கு மேலே சென்றாலோ 18,747க்கு கீழே சென்றாலோ அப்போது மட்டுமே இவர்களுக்கு நட்டம் ஏற்பட வாய்ப்பாக இருக்குது. அப்போ இந்த 200 புள்ளிகளுக்கு உட்பட்டு அதற்கப்புறம் தான் ஐடிஎம்மாக மாறும். ஏன்னா மார்க்கெட் 19,000க்கு மேலே தான் ஐடிஎம்மாக இருக்க போது, 18,800க்கு கீழே இருந்தால் தான் புட் ஆப்ஷன் ஐடிஎம்மாக இருக்க போகுது. அப்போ இதற்கு உட்பட்டு இருக்கிற வரை இவங்க இருவருமே ஓடிஎம்மாக இருக்க போகிறாங்க. அதனால தான் ஸ்ட்ராங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 18,747 19,053க்குள்ளே தான் சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு. அப்போ இதற்குட்பட்டு இருக்கிற ஸ்ட்ரைக் தான் 0 ஆர் ஹீரோவுக்கு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதுக்கடுத்து 18,900 கால், 19,100 கால், 18,900 புட். அப்போ இந்த இடத்துலையும் ஒரு வைடு ஸ்ட்ராங்கல் இருக்கிறதா நம்மளுக்கு தெரியுது. 18,900 19,100. அப்போ இதனுடைய மையமாக 19,000 வைத்து, அப்போது இதனுடைய ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம இது பண்ணும்போது இது ஒரு நம்மளுக்கு 28 ரூபா ப்ரீமியம் கிடைக்குது. அப்போ என்ன ஆகும், 19,128ம் 18,872. அப்போ சந்தை 18,872 19,128க்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது அப்படிங்கிறத இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொஞ்சம் கால் சைடு அதிகமாக இருக்குது, புட் சைடு வந்து கொஞ்சம் அந்த 15க்கு உட்பட்டு தான் இருக்குது. அப்போ 19,000 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்க போகுது. அப்போ இதனுடைய ஸ்ட்ரேடல் அப்படின்னு பார்த்துட்டா 53 ரூபாய் 40 ரூபானா நம்மளுக்கு 93 ரூபா ப்ரீமியம் வராங்க. அப்போது நம்மளுக்கு 19,093 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18,907 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறுகிய எல்லை வைட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 18,960 டு 19,053, வைட் ரேஞ்ச் 18,907 டு 19,093 கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வைடு ஸ்ட்ராங்கல் கொடுத்ததுனால 18,751 டு 19,049 வைடு ஸ்ட்ராங்கல், அதாவது ரொம்ப பரந்த எல்லைன்னு சொல்லலாம். அடுத்து குறுகிய எல்லை அப்படின்னா 18,794 டு 19,043 இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 19,017, 19,053, 19,202. சப்போர்ட் லெவல் 19,010, 18,960, 18,794 இருக்கும். இப்போ ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன இம்பேக்டட்னு பார்க்கலாம்.
இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 119 புள்ளிகள் ஏற்றோம். அப்போ இது யாரோட இது அப்படின்னா 50 நிறுவனங்களோட தாக்கம். அப்போது அடுத்தது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க், அடுத்தது வந்து இது 12 நிறுவனங்களோட தாக்கம், அது ஃபின்னிஃப்டி 20 நிறுவனங்களோட தாக்கம் இருக்குது. அப்போ என்னென்னு நம்ம பார்க்கலாம். ப்ரீ மார்க்கெட் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி லைஃப் தாறுமாறான ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம். 7% ஏற்றம். அடுத்தது வந்து ஐசிசி பேங்க், விப்ரோ. அப்போ இந்த ஐசிசி பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி லைஃபும் என்ன நடந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து எஃப்என்டோ, எஃப்என்டோலையும் பார்த்தீங்கன்னாலும் ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஐசிசி பேங்க்கு தான் இம்பேக்டடாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட தாக்கம் என்னென்னு பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இப்போ லைஃப் ஐன்னு எடுத்துக்கிட்டால் 620 ரூபாய் இவங்களுக்கு, கிட்டத்தட்ட 540 ரேஞ்சை தாண்டாமையே இருந்திருக்கிறாங்க. நேற்று முடிவுற்ற விலை 530, நேற்றைய ஹை 541, இன்றைக்கி ஆரம்பமே 551. அப்போது 7% ஏற்றத்தில் நம்மளுக்கு இன்றைக்கி அவங்க துவங்கியிருக்காங்க. அப்போது அந்த இடங்களில் அதாவது நேற்று முடிவுற்றது 513, 513லிருந்து நேற்றைய ஹைக்கு மேலே தான் ஆரம்பம் 551. இன்றைக்கி ஆரம்பமான பின் பார்த்திங்கன்னா 4 ரூபாய் தான் ஏற்றம். ஹை டு லோ, ஓப்பன் டு லோ அப்படி பார்த்தா நம்மளுக்கு 19 புள்ளிகள், மொத்தமே 23 புள்ளிகள் தான் நம்மளுக்கு மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஓப்பன்லேருந்து இவங்க இறங்கக்கூடிய வாய்ப்பாகவே அமைஞ்சது. அப்போ ஓப்பனுக்கு மேலே நிலைக்காமல் இருந்ததுனால என்ன நடந்ததுன்னு நீங்கள் ஆய்வு செஞ்சுக்கோங்க. அடுத்து ஐசிசி பேங்க். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஐசிசி பேங்க் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 905 ரூபாய்க்கு நம்மளுக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்காங்க. நேற்று முடிவுற்ற விலை 885, நேற்றைய ஹைக்கு மேலே தான் ஆரம்பம். ஆனால் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 1 ரூபா 50 பைசா தான் ஏற்றோம். அதுக்கப்புறம் 895, இன்றைக்கி 905க்கு நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தாங்க, சஸ்டெயின் ஆனாங்க. ஆனால் ஓப்பனுக்கு மேலே இவங்க நிலைக்க முடியல அப்படிங்கிறதே மிக வருத்தத்தக்க ஒரு விஷயமா இருந்திருக்கு. அப்போ இன்றைக்கி வேல்யூம் பேஸில் அதிகமான நிறுவனங்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மோஸ்ட் ஆக்டிவ் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேர்ன் ஓவர் பேஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதிகமான டேர்ன் ஓவர் நடந்திருக்காங்க, ஐசிசி பேங்க் அதிகமான டேர்ன் ஓவர், ஆக்சிஸ் பேங்க் அதிகமான டேர்ன் ஓவர் நடந்திருக்கு. அப்போ பேங்கிங் செக்டாரில் அதிகமான டேர்ன் ஓவர் ஸ்டாக்ஸ்லாம் நடந்திருக்கு. ரிலையன்ஸ் மற்றும் ஸ்டேட் பேங்க். அப்போ ஃபுல்லாகவே ஆதிக்கம் செலுத்தியது யார் அப்படின்னா பேங்க் செக்டாராக தான் இருந்துள்ளது. வேல்யூம் பேஸில் பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க் அப்போ டேர்ன் ஓவர்லேயும் அதிகம், வேல்யூம்லேயும் அதிகம். ஹெச்டிஎஃப்சி லைஃப் வேல்யூமில் ரொம்ப அதிகமான வேல்யூம் இன்றைக்கி நடந்திருக்கு. டாடா ஸ்டீல், ஸ்டேட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் அனைத்துமே நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இந்த நிறுவனங்கள் நாளை தினம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.